நினைத்தாயோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நான் இன்னைக்கு ஹேமாஸ் கிச்சன் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். திசை மாறும் யூடியூபர் லிஸ்ட்டில் இந்த ஹேமாஸ் கிச்சனும் சேர்ந்துட்டாங்க. ஏன் இப்போ இதை நான் சொல்கிறேன்னா, ஹேமாஸ் கிச்சன் என்று டைட்டில் வச்சுட்டு சமீப காலமாக ப்ராப்பரான கிச்சன் வீடியோஸை பதிவிடுவது கிடையாது. அதை தாண்டி தனது மகள் குடும்ப சீரியல் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க சேனல்ல இவங்க சமீப காலமாக பதிவிட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம், பிருந்தாவுக்கு 5 மாசம் பிரெக்னன்சி செலிப்ரேஷன், பிருந்தாவுக்கு 5 மாசம் பிரெக்னன்சி ப்ரிப்பரேஷன், அண்ணா பர்த்டே செலிப்ரேஷன் இன் பீச், உமாவுக்கு சேலை வாங்க போறோம், பிருந்தா சர்ப்ரைஸ் விசிட், தாய்மாமன் சீர், பிருந்தா ஊருக்கு வந்தாச்சு, என் மகள் தாயாயிட்டா என்ற வீடியோக்கள் தான் இவங்க சமீப காலமாக நிறைய பதிவிடுறாங்க. நான் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிட வேணான்னு நான் சொல்லல. அது மாதிரியான வீடியோக்கள் ஹேமாஸ் குடும்பம் என்ற பெயர்ல நீங்க பதிவிடலாம். ஆனா அதை விட்டுட்டு ஹேமாஸ் கிச்சன் என்ற பெயர்ல சேனல் ஆரம்பிச்சுட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிட்டு இது மாதிரி ஃபேமிலி டிராமாக்கள் அடங்கிய வீடியோவை இப்ப நிறைய பதிவிட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க முன்னாடி பதிவிட்ட வீடியோக்கள் எந்த விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படல. ஆனால் நீங்கள் திசை மாறி உங்களுடைய குடும்ப வீடியோக்குள்ள பதிவிடும் பொழுதுதான் அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஒருவருடைய குடும்ப நிகழ்வு என்பது ரொம்ப பர்சனலான விஷயம். தனது நெருங்கிய சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்கு மட்டும் தெரியப்படுத்த வேண்டிய நிகழ்வு. ஆனா நீங்க அதையே சமூக வலைதளத்துல பதிவிடும் பொழுது வீடியோக்கள் உள்ளவங்க விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அதனால இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஹேமாஸ் கிச்சன்ல நீங்க முன்பு பதிவிட்ட வீடியோக்களுக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே தவிர உங்க குடும்ப நிகழ்வுகளை காண்பதற்கு அல்ல. எனவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒண்ணுதான், நீங்க பழைய மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பதிவிடுங்க, பயனுள்ள ரெசிபிஸ் சொல்லுங்க. உங்களுடைய ஹேமாஸ் கிச்சன் சேனலை தயவு செய்து ஹேமாஸ் குடும்ப சேனலை மாத்திராதீங்க. இது உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை ஏமாத்துவதற்கு சமமா மாறிடும். எனவே நாமும் பொறுப்பா இருப்போம். இது மாதிரி திசை மாறும் யூடியூபர்களிலிருந்து விலை